अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहि खातमिन नबिय्यीन वस्सहाबिहि अत्ताहिरीन वल मुस्लिमीन वल मुमिनीन कुल्लिहिम अजमाईन अम्मा बाद शहरु रमज़ान अल्लज़ी उन्ज़िल फ़ीहिल क़ुरआन हुदल लिन्नासि व बय्यिनातिम मिनल हुदा वल फ़ुरक़ान सदक़ल्लाहुल मौलाना अज़ीम। அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இவ்வருட ரமதான் மாதத்தில் முதல் நோன்பை நோற்று இரண்டாவது தராவீகை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறான். நாம் வைத்த நோன்பையும் நாம் தொழுத தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. மீதி இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் அனைத்து தொழுகைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமாக்கப்பட்ட மாதமாக ஆகியிருக்கிறது என்றால் அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு காரணம், மற்ற எல்லா மாதங்களையும் விட இந்த ரமதானுடைய மாதம் ஏன் கண்ணியமாக்கப்பட்டது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் சங்கை மிக்க குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு இறக்கி அருளப்பட்டது. எனவேதான் இந்த ரமதானுடைய மாதம் மற்ற எல்லா மாதங்களையும் விட சிறப்பு பெற்று இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனங்களினுடைய கருத்திலே நமக்கு புரிய வருகிறது. ஆக இந்த சங்கை மிக்க ரமதானில் குர்ஆன் என்பது மிகவும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு சில வீடுகளில் நாம் பார்க்கலாம், வருட ரமதானுக்கு குர்ஆன் எடுத்தாங்கன்னு சொன்னால் ரமதான் முடிஞ்சவனே உரை போட்டு நல்லா தொடச்சி மேலே ஏதாவது ஒரு அலமாரியிலோ அல்லது ஒரு உயரமான இடத்திலே வைத்தார்கள் என்றால் அடுத்த வருட ரமதானுக்கு எடுக்கின்ற பொழுது அந்த தூசை தட்டி சரி செஞ்சு ரமலானுடைய மாதத்திற்காக மட்டும் எடுத்து ஓதக்கூடிய சில வீடுகள் இருக்கிறது. நம்ம வேளங்குடியில் அப்படி இல்லை, எல்லாருமே வருடம் ஃபுல்லாக குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக தான் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஆக இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம் இந்த மாதம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் இந்த குர்ஆனை தன்னுடைய கருணையை கொண்டும் தன்னுடைய அருளை கொண்டும் இறக்கி வைத்திருக்கிறான். எனவே ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அந்த எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது குர்ஆனாக இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது குர்ஆனை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடமைகளில் இரண்டாவது குர்ஆனுக்கு மரியாதை செய்ய வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களுக்கு கண்ணியம் தருவாரோ அவருக்கு உள்ளட்சம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் மிக உன்னதமானது குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கணும். மூணாவது, தூய்மையோடு தான் இந்த குர்ஆனை தொட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இந்த குர்ஆனை தூய்மையானவர்கள் தான் தொடுவார்கள், தூய்மை இல்லாதவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் நாம் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில்தான் குர்ஆனை தொட வேண்டும். ஒழு இல்லாமலோ அல்லது
தூய்மை இல்லாத நேரத்திலோ அந்த குரானை தொடுவதோ ஓதுவதோ கூடாது என்று மார்க்க ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இது குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. நாலாவது ஒரு கடமையை சொல்லி தர்றாங்க. வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு. குரான் நமக்கு முன்னால் ஓதப்பட்டுச்சுன்னா, குரான் உடைய வசனம் நமக்கு முன்னால் ஓதப்பட்டால் நாம் அடக்கத்தோடு பணிவோடு வாய் மூடி செவில் தாழ்த்தி குரானை கேட்க வேண்டும். இது குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஐந்தாவதாக கூறுகிறார்கள், குரான் ஓதுகின்ற பொழுது ஷைத்தானுடைய பாதுகாப்பை தேட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வார்த்தையை சொல்லி தான் குரான் ஓத ஆரம்பிக்கணும். அப்போ இது குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. ஆறாவதாக வருகிறது, தினமும் ஒரு முறையாவது குரானை பார்க்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஓதுறது அடுத்து, ஆனால் அந்த குரானை தினமும் ஒரு தாட்டியாவது பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லவ் அன்ன குலூபனா தஹரத் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா. நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருந்தது என்றால், நம்முடைய கல்பு சுத்தமாக இருந்தது என்றால், குரானுடைய வார்த்தையை, நம்முடைய ரப்பின் வார்த்தையான திருக்குரானை ஓதுவதில் நமது ஆசை அடங்காது என்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. நம்ம உள்ள சுத்தமாக இருந்துச்சுன்னா குரானை ஓதக்கூடிய ஆசை அடங்காது, ஓதிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒய்னில் அக்ரஹு அயத்தி அலைய யௌமன் லா அன்துரு ஃபில் முஸ்ஹப். என்னுடைய நாட்களிலே ஒரு நாள் கூட குரானை பார்க்காமல் செல்லுவதை நான் வெறுக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வாழக்கூடிய நாட்களில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் குரானை பார்க்காமல் அந்த நாள் சென்று விட்டால் அந்த நாளை நான் வெறுக்கிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே தான் குரானை ஓதுவது ஒரு புறம், அந்த குரானை தினமும் ஒரு தடவையாவது பார்ப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அது குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. ஏழாவதாக சொல்கிறாங்க, பார்க்கறது மட்டுமல்ல, குரானை ஓத வேண்டும். ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குரானில் உங்களுக்கு என்ன முடியுமோ, எது ஓத முடியுமோ, எது உங்களுக்கு சுலபமாக இருக்குமோ அதை ஓத வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான். எனவே குரானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஏழாவது குரானை ஓத வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். பாருங்கள், குரானில் மொத்த எத்தனை எழுத்துகள் இருக்கிறது, குரானில் மொத்த எத்தனை ஹருஃபுகள் இருக்கிறது சொல்கிறார்கள். 3,23,015 எழுத்து இருக்கு குரானில். மொத்தம் 6666 வசனத்தில் எழுத்துக்கள் மட்டும் 3,23,015 எழுத்துக்கள் இருக்கிறது குரானில். சாதாரண நாட்களில், ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் குரானுடைய ஆயத்தை ஓதனோம்னா ஒரு ஆயத்துக்கு 10 நன்மை. இப்படி கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. குரானில் இருக்கக்கூடிய 3,23,015 எழுத்துக்களில் நீங்கள் 10ஓட பெருக்கினீங்கன்னா சாதாரண நாட்களில் குரான் ஓதினால் எத்தனை நன்மை கிடைக்கிறது? 32,30,150 நன்மை கிடைக்கும் சாதாரண நாட்களில் ஓதனா. ஆனால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த குரானை ஓதுவோமே ஆனால் நன்மைகள் கோடிக்கணக்கிலே அல்லாஹ் தருகிறான். கோடிக்கணக்கில், எண்ணிலடங்க முடியாத அளவுக்கு, பிகைரி ஹிசாப், எண்ணிலடங்க முடியாத அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் குரான் ஓதினால் தருகிறான். அதனுடைய எழுத்துக்கள் என்னமோ 3,23,015 எழுத்துக்கள் தான். ஆனால் அந்த குரானை முழுவதுமாக இந்த ரமதானில் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்கா நன்மைகளை தருகிறான் என்று மார்க்க ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஹதீஸில் வருகிறது, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க இரவு நேரத்தில். இந்த வரலாறை ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வீட்டில் உட்கார்ந்து இரவு நேரத்தில் சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே அவர் குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பச்சிலம் குழந்தை அருகிலே படுத்திருக்கிறது. இவர் ஓத ஆரம்பிக்கும் போது குதிரை மிரளுகிறது. ஏன் மிரளுகிறது என்று தெரியவில்லை அவருக்கு, ஆனால் மிரளுகிறது. இவர் ஓதுவதை நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டினால் அந்த குதிரை அடங்கி விடுகிறது. மீண்டும் ஓதுகிறார். மீண்டும் அந்த குதிரை மிரளுகிறது.
நிப்பாட்டி விடுகிறார், சரியாகி விடுகிறது. இப்படி 3 தடவையும் அவர் ஓத ஓத குதிரை மிரளுகிறது. ஒரு கணத்தில் தன் குழந்தை படுத்திருக்கக்கூடிய குழந்தை மீது அந்த குதிரை கால்கள் பட்டு விடுமோ என்ற பயத்திலே குழந்தையை தள்ளி வச்சுட்டு மறுநாள் காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததை சொல்கிறார்கள். நாயகமே, நேற்று இரவு நான் சூரத்துல் பக்ராவை ஓதுகின்ற பொழுது என் குதிரை மிரண்டது, 3 தடவையும் மிரண்டது. என்னவென்று தெரியவில்லை. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நான் பார்த்தேன், மேலே ஒரு விளக்குகளைப் போல மின்னக்கூடிய மேகங்கள் அப்படியே தோன்றி மறைந்தன. என்னவென்று தெரியவில்லை நாயகமே என்று நபிகள் நாயகத்திடத்திலே சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் இன்னும் ஓதிருக்கலாமே, ஏன் நிப்பாட்டினீங்க? நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே. அது வேற யாரும் அல்ல, நீங்கள் ஓத ஓத மலக்குமார்கள் உங்கள் வீட்டிலே இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலே மலக்குமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் காலை வரை ஓதி இருந்தீர்கள் என்றால் எல்லா மக்களும் மலக்குமார்களை காலையில் பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இடையிலே நிப்பாட்டினால அந்த மலக்குமார்கள் இடையிலேயே சென்று விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ குர்ஆன் என்பது வீட்டிற்கு மலக்குமார்களை கொண்டு வருகிறது, வீட்டிற்கு பரக்கத்தை தரக்கூடிய மலக்குகளை கொண்டு வருகிறது. இன்றைய காலத்தில் வீட்டில் பரக்கத்தில்லை, பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லை என்று எத்தனையோ நாம் புலம்புகிறோம். காரணம் என்னவென்றால் வீட்டில் குர்ஆன் இல்லை. குர்ஆன் இல்லைன்னா, குர்ஆன் இருக்குது, அது அலமாரியில் இருக்குது, நம்ம ஓதுறதுக்கு நேரம் இல்லை. நாம் அதை எடுத்து படிப்பதற்கு, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்குவதற்கு, எடுத்து படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. எனவே வீட்டிலே குர்ஆன் இருக்கிறது, ஆனால் குர்ஆனுடைய ஓதுதல் இல்லை என்பதனால்தான் நம்ம வீட்டில் சில நேரத்தில் பரக்கத்து இல்லாமல் போயிடுது. பரக்கத்துடைய மலக்குமார்கள் வராமல் போய் விடுவார்கள். ஹதீஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வீட்டில் உருவப்படம் இருந்தால் மலக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் நாய் போன்றவைகள் வீட்டிலே வளர்க்கப்பட்டால் மலக்குகள் வரமாட்டாங்க என்று ஹதீஸிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அதே மாதிரி தான் குர்ஆன் ஓதலைனாலும் மலக்குகள் வரமாட்டார். குர்ஆன் எந்த வீட்டிலே ஓதப்படவில்லையோ, அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வினுடைய திக்ரு எந்த வீட்டிலே இல்லையோ அந்த வீட்டிலேயும் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதையும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரத்திலும் கூட நாயகம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நேரத்திலே, மரண தருவாயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்தினுடைய வேதனையிலே, கடும் காய்ச்சலிலே அவர்கள் உள்ளம் சுடுகின்ற பொழுது, கடுமையான தலைவலியில் நாயகம் மிகவும் சோதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் குல்லௌது பிரபின் ஃபலக், குல்லௌது பிரபின் நாஸ் இந்த 2 சூறாக்களையும் ஓதி தன் கைகளிலே ஊதி உடலிலே தேய்த்து கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார், சில நேரத்தில் கடுமையான வலி ஏற்பட்டப்ப நாயகத்தால் எதுவும் முடியவில்லை என்ற பொழுது நான் ஓதி கைகளிலே ஊதி நாயகத்தின் மேனியிலே தடவிவிட்டேன் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ மரணமாகக்கூடிய நேரத்திலும் கூட குர்ஆனை ஓதினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் ஆலியா மிகப்பெரிய ஒரு தாபிய, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பாரசீக நாட்டை வெற்றி கொள்வதற்காக அபூபக்கர் சித்திக் ஒரு படையை அனுப்பினார்கள். போனவர்கள் பாரசீகத்தின் ஒரு பகுதியை வெற்றி கொண்டு அங்கிருந்து நிறைய கனிமத்து பொருட்களை, நிறைய அடிமைகளை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அந்த அடிமைகளில் கைது செய்யப்பட்டு வந்தவர் அபுல் ஆலியா ரஹிமஹுமுல்லா. வந்தாங்க, கைது செய்யப்பட்ட அடிமையாக வந்தார்கள் அபுல் ஆலியா. ஒரு சஹாபிய பெண்கிட்ட அபுல் ஆலியா கொடுக்கப்படுறாங்க. ஒரு சஹாபிய பெண்மணிகிட்ட நபி தோழியிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அபுல் ஆலியா கைதியாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாட்களில் சஹாபாக்களினுடைய இந்த நடைமுறையை பார்த்துவிட்டு அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்ததோடு மட்டுமல்ல, குர்ஆனின் மீது மிகப்பெரிய அலாதியான ஒரு ஆசை அவருக்கு வந்து விடுகிறது அபுல் ஆலியா. இப்போ சொன்னாங்களாம், ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கணும்னு சொன்னாங்களாம் சஹாபாக்கு. அடிமைகளை பற்றி தெரியும், வீட்டிலே வேலை செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதாது.
அவ்வளோ கடுமையான காலம். ஆனால் அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டுச்சு ஒரு நாள் ஒரு குரான் முடிக்கணும். அவங்க நிறைய வேலை பார்க்கறனால கிடைச்ச நேரத்தில் குரான் ஓதுனாங்க, முடிக்க முடியல. 2 நாளில் ஒரு குரான் முடிக்கணும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. 2 நாள்லையும் முடிக்க முடியல. கடைசியில் இந்த அபுல் ஆலியாவுடைய தலைமையிலே சில கைதிகள் போய் சஹாபாக்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க, எங்களால் 2 நாளில் ஒரு குரான் முடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வேலைகள் நிறைய பழுக்கள் நிறையா இருக்கிறது, எனவே இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சரி ஜும்மாவுக்கு ஒரு குரான் முடிங்க, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு குரான் முடிங்க என்று சொல்கிறார்கள். பிறகு ஒரு வாரத்திற்கு ஒரு குரான் முடிக்கிறார்கள். அபுல் ஆலியாவுக்கு மென்மேலும் ஆசை ஏற்படுகிறது. இவர் ஆசையை பார்த்துட்டு இவர் யாருக்கு அடிமையாக இருக்கிறாரோ அந்த நபித்தோழி, அந்த சஹாபிய பெண்மணி இவங்களை குரானை ஓத வைக்கிறது மட்டும் இல்லாமல் குரானை மனனம் செய்யவும் வைத்தார்கள். அபுல் ஆலியா எப்படிப்பட்ட நபராக உருவானார் சொன்னால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட 2 தடவை குரானை மனனமாக ஒப்பித்தார் அபுல் ஆலியா. 2 தடவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட. அபூதர், உபை இப்னு கஅப் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களிடத்திலே ஒருத்தட்ட ஒரு தடவை குரானை மனனமாக ஒப்பித்தார் அபுல் ஆலியா. அந்தளவுக்கு குரானின் மீது மிகப்பெரிய ஒரு ஆசை. குரானுடைய விளக்கத்தை படித்தார். அடிமையாக வந்தவர் மிகப்பெரிய ஞானியாக மாறி குரானுடைய விளக்கத்திற்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார். எந்த அளவுக்கு வரலாற்றில் வருதுன்னா, சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக தாபிஈன்களிலே குரானை மிகவும் அறிந்தவர்கள் என்பவர்களிலே இவர் முதலாவதாக இருக்கிறார் அபுல் ஆலியா. சஹாபாக்களுக்கு அடுத்து குரானை மிகவும் விளங்குவதிலே அபுல் ஆலியா முதலிடத்தில் இருக்கிறார் என்று வரலாற்றிலே வருகிறது. ஒரு தாட்டி வர்றாங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சபைக்கு வருகின்ற பொழுது குறைஷியர்கள் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்த உடனே இவருக்கு தனியாக சேர் போட்டு உயரமான இடத்திலே உட்கார வைக்கிறாங்க. கீழே இருந்த குறைஷிகள் கிண்டல் பண்ணாங்க, அபுல் ஆலியா ஒரு அடிமை, அவரை நீங்கள் சேர் போட்டு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்களே, எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்துல்லா பின் அப்பாஸ் சொன்னாங்க, இவர் கற்று இருக்கக்கூடிய கல்வி இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வாங்கி தந்திருக்கிறது, இவர் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய குரான் இவருக்கு மேன்மையை தந்திருக்கிறது, இவர் உங்களோடு மட்டுமல்ல அரசர்களோடும் அமர்வதற்கு தகுதி பெற்றவர் என்று அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு வருது. அப்போ இந்த குரான் தன்னை ஓதுபவர்களை உயர்த்து விடுகிறது. காலில் வலி, மருத்துவர்கள் அபுல் ஆலியாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. மருத்துவர் சொல்கிறாரு, உங்களுக்கு மயக்க ஊசி போடணும்னு. அபுல் ஆலியா ஒத்துக்கொள்ள மாட்டார், நான் மயக்க ஊசி போட மாட்டேங்கிறார். அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது? பண்ணுங்க, குரான் நல்லா ஓதுறாங்க, 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி குரான் ஓத சொல்லுங்கள், அவங்க ஓதுவதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆப்ரேஷன் செய்யுங்கன்ட்டாங்க அபுல் ஆலியா. அதே மாதிரி 4 பேர் குரானை அழகாக ஓதக்கூடிய 4 காரிகளை கூட்டிக் கொண்டு வரப்படுகிறது. அபுல் ஆலியாவுக்கு முன்னால் ரஹிமஹுல்லா குரான் ஓதப்படுகிறது. அவர்கள் குரான் ஓதுவதை அப்படியே செவிகளில் கேட்கிறார். பார்வை அப்படியே வானத்தை நோக்கி போகிறது. அந்த குரானுடைய வசனத்தை கேட்டு கேட்டு அப்படியே மெய்மறந்து போகிறார். அவருடைய காலிலே அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஆப்ரேஷன் முடிந்து விடுகிறது. எதுவுமே அவருக்கு தெரியல. மருத்துவர்கள் கேட்டாங்க, ஏங்க இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் நாங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு எதுவுமே வலிக்கலையா? அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், என் உள்ளத்திலே இறைவனின் காதலும் என் செவிகளிலே இறைவனின் கலாமும் திக்கித்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது இதுவெல்லாம் எனக்கு என்ன பெருசு அப்படின்றாங்க அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா. இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குரானை உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா. எனவே நாமும் அது போன்ற குரானை இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகம் ஓத வேண்டும். அதிகமான முறையில் குரானை கேட்பதற்கும் ஓதுவதற்கும் ஆசையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.